கடந்த 5ஆம் தேதி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து 11 பேர் முதல்கட்டமாக கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொன்னை பாலு உள்ளிட்ட 11 நபர்கள் இந்த விசாரணையின் போது கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து அவர்களுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு காவல்துறை சார்பில் தற்போது அந்த விசாரணைக்காக அந்த ஆயுதங்கள் அது வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட இடத்தை நேரில் கேட்பதற்காக ரவுடிகளை அழைத்து வர சென்ற நிலையில் இந்த விசாரணையில் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடம் என்ற நபரை தற்போது காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்கின்றனர். அதை நேரடி காட்சியில் தற்போது நம் ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரில் காண்பித்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் நேற்று இரவு விசாரணை நடந்து முடிந்த நிலையில் இங்கிருந்து திருவேங்கடம் தப்பிக்க முயன்ற போது கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த என்கவுண்டர் ஆனது இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கிருந்து ரவுடி திருவேங்கடத்தினுடைய உடலானது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தற்போது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை தொடர்ந்து 11 நபர்கள் இந்த விசாரணையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணையானது பரங்கிமலை இணை ஆணையர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி விசாரணையை தொடர்ந்து இந்த விசாரணையில் முதற்கட்டமாக தற்போது நேற்று இரவிலிருந்து ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக அழைத்து வந்து அவர்களுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்று இருப்பதாக காவல்துறை சார்பில் முதற்கட்டமாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து சுற்றியும் பாதுகாப்பான வளையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பொதுமக்களுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் தற்போது அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திருவேங்கடத்தினுடைய உடலானது தற்போது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மற்ற நபர்களுடையும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொன்னை பாலு உள்ளிட்ட 11 நபர்களில் தற்போது திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மற்றவர்களுடைய இந்த பண பரிவர்த்தனை என்பதும் தற்போது தொடர்ந்து ஆய்வில் நடைபெற்று வருகிறது. அதேபோன்று கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கு எந்த நபர்களிடமிருந்து பணம் அதிக அளவில் வரத்து வந்திருக்கின்றது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதேபோன்று மற்ற தகவல்களும் மற்ற இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளிடமும் தற்போது தகவல்களானது விசாரணையில் கேட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது திருவேங்கடம் என்கவுண்டரில் தற்போது இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து 11 பேர் முதல்கட்டமாக கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொன்னை பாலு உள்ளிட்ட 11 நபர்கள் இந்த விசாரணையின் போது கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து அவர்களுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு காவல்துறை சார்பில் தற்போது அந்த விசாரணைக்காக அந்த ஆயுதங்கள் அது வெட்டி படுகொலை செய்யப்படுவதற்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட இடத்தை நேரில் கேட்பதற்காக ரவுடிகளை அழைத்து வர சென்ற நிலையில் இந்த விசாரணையில் முதற்கட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடம் என்ற நபரை தற்போது காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருக்கின்றனர். அதை நேரடி காட்சியில் தற்போது நம் ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரில் காண்பித்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் நேற்று இரவு விசாரணை நடந்து முடிந்த நிலையில் இங்கிருந்து திருவேங்கடம் தப்பிக்க முயன்ற போது கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் இந்த என்கவுண்டர் ஆனது இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கிருந்து ரவுடி திருவேங்கடத்தினுடைய உடலானது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு தற்போது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை தொடர்ந்து 11 நபர்கள் இந்த விசாரணையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரணையானது பரங்கிமலை இணை ஆணையர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி விசாரணையை தொடர்ந்து இந்த விசாரணையில் முதற்கட்டமாக தற்போது நேற்று இரவிலிருந்து ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக அழைத்து வந்து அவர்களுடைய விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்று இருப்பதாக காவல்துறை சார்பில் முதற்கட்டமாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து சுற்றியும் பாதுகாப்பான வளையங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு
கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பொதுமக்களுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் தற்போது அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திருவேங்கடத்தினுடைய உடலானது தற்போது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மற்ற நபர்களுடையும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொன்னை பாலு உள்ளிட்ட 11 நபர்களில் தற்போது திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மற்றவர்களுடைய இந்த பண பரிவர்த்தனை என்பதும் தற்போது தொடர்ந்து ஆய்வில் நடைபெற்று வருகிறது. அதே போன்று கடந்த சில மாதங்களாக அவர்களுக்கு எந்த நபர்களிடமிருந்து பணம் அதிக அளவில் வரத்து வந்திருக்கின்றது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று மற்ற தகவல்களும் மற்ற இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளிடமும் தற்போது தகவல்களானது விசாரணையில் கேட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது திருவேங்கடம் என்கவுண்டரில் தற்போது இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கிறது.